வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த முறை ராஷில் அல்கா மேமை முத்தமிட்டு அவரை போன்ற ஒரு தலைவியின் துணை இருந்தால் எவரும் வெற்றி பெற முடியும் என்று கூறியதை கேட்டீர்கள். இன்று ராஷிலின் முழுமையான மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். இன்று நீங்கள் கேட்பது அல்கா மேமுடன் ஜிம்மில் சேர்ந்து தலைமுடியை வெட்டிய பிறகு ராஷில் எப்படி ஒரு 16 வயது இளம்பெண் போல மாறினாள் என்பது. அவளுடைய சொந்த தாய் கூட அவளை அடையாளம் காண முடியாத அளவிற்கு அவள் மாறியிருக்கிறாள். மேம் தனது தந்தைக்கு ராஷிலை அறிமுகப்படுத்தினார். ஆனால் அவளது கடந்த கால கசப்பான உண்மைகளை மறைத்துவிட்டார். ராஷிலின் கடந்த காலம் தெரிந்தால் தனது பேரனுடனான திருமணத்திற்கு தந்தை ஒப்புக்கொள்ள மாட்டார் என்ற பயமே இதற்கு காரணம். மற்றும் மிக முக்கியமான நிகழ்வு, ராஷிலின் வாழ்க்கையை சீரமைத்த பிறகு அல்கா மேம் ரகசியமாக ஜலந்தர் சென்று ராஷிலின் பெற்றோரை ஹர்பஜன் மற்றும் ஹர்பிந்தர் சந்தித்தார். ஒரு ஹோட்டல் அறையில் மேம் அவர்களின் மகள் அனுபவித்த துயரங்களை விவரித்தார். அதை கேட்ட அந்த பெற்றோரின் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக பெருகியது. ஆனால் அல்கா மேம் ஏன் பெற்றோரிடம் ஒரு சத்தியம் வாங்கினார்? இப்போது ராஷிலை தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று ஏன் கேட்டுக்கொண்டார்? அல்கா மேமின் அடுத்த திட்டம் என்ன? வலி, வாக்குறுதிகள் மற்றும் பெற்றோரின் கண்ணீர். பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி இல் நீங்கள் கேட்பீர்கள். எபிசோட் 21 உருமாற்றம், ரகசிய சந்திப்பு மற்றும் ஜலந்தரின் வாக்குறுதி. ராஷில், நீ எந்த உணர்ச்சியில் இப்படி அடித்துச் செல்லப்படுகிறாய்? அல்கா அன்புடன் கேட்டார். ராஷில் தனது உணர்வுகளை மிகவும் அப்பாவித்தனமாக வெளிப்படுத்தினாள். மேம், உங்களைப் போன்ற ஒரு வெற்றிகரமான தலைவியின் துணையும் ஊக்கமும் யாருக்கு கிடைத்தாலும் அவர்கள் நிச்சயமாக எந்தவொரு பணியிலும் தேர்ச்சி பெற முடியும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த நாளிலிருந்து ராஷிலின் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் தொடங்கியது. 2 மாதங்களில் மேம் அவளுக்கு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை வாடகைக்கு எடுத்து தந்தார். அவளை ஜிம்மில் சேரவும் ஊக்குவித்தார். கடுமையாக பயிற்சி செய்து 3 மாதங்களில் ராஷில் 6 கிலோ உடல் எடையை குறைத்தாள். பின்னர் ஒரு நாள் மேமுடன் ஒரு விலையுயர்ந்த அழகு நிலையத்திற்கு சென்றாள். மேமை பார்த்து ஈர்க்கப்பட்டு அவளும் தலைமுடியை வெட்டிக்கொண்டாள். சீக்கிய பெண்களிடையே தலைமுடி வெட்டுவது பொதுவாக ஊக்குவிக்கப்படுவதில்லை என்றாலும் அவள் அல்கா மேமின் மீது வைத்திருந்த மரியாதையினால் அவரை போலவே இருக்க ஆசைப்பட்டாள். அவளது புதிய தோற்றம் அவளை ஒரு கல்லூரி மாணவியைப் போல காட்டியது. இழந்த பொலிவை அவள் மீண்டும் பெற்றாள். ஓராண்டு காலம் சித்திரவதைகளை அனுபவித்த பெண்ணாக அவள் இப்போது தெரியவில்லை. அந்த துயர காலம் அவளை அவள் வயதை விட 10 வயது மூத்தவளாக காட்டியிருந்தது. ஆனால் ராஷில் திடீரென்று காணாமல் போய் 2.5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இடைப்பட்ட காலத்தில் அவள் எங்கே இருந்தாள்? அவள் இப்போது உங்களுடன் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளவோ அல்லது வீட்டிற்கு வரவோ ஏன் அவள் தயங்கினாள் என்று ஹர்பிந்தர் கவலையுடன் கேட்டார். ராஷிலிடம் இருந்து எனக்கு தெரிந்த விஷயங்களைச் சொல்லவே நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் சொல்வதற்கு முன் உங்களிடம் ஒரு சத்தியம் வேண்டும். எல்லாவற்றையும் அறிந்த பிறகு நீங்கள் கோபப்படக்கூடாது. நான் சொல்லும் வரை அவளைச் சந்திக்கவோ அல்லது அழைக்கவோ முயற்சி செய்யக்கூடாது என்று மேம் வலியுறுத்தினார். நிச்சயமாக, எல்லாவற்றையும் அறிந்த பிறகும் நீங்கள் சொல்வதைப் போலவே நாங்கள் நடப்போம் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் என்று ஹர்பஜன் வாக்குறுதி அளித்தார். அல்கா மேம் பின்னர் ராஷில் அனுபவித்த கொடுமைகளை விரிவாக கூறினார். தனது மகளின் துயரங்களை கேட்ட அந்த பெற்றோர்கள் மிகுந்த மனவேதனையில் மூழ்கினர். அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. அன்பான நேயர்களே, இத்துடன் எபிசோட் 21 நிறைவடைகிறது. அல்கா மேமின் பரோபகார பண்பை இந்த எபிசோட் மிக அழகாக சித்தரித்துள்ளது. ஜலந்தரில் நடந்த அந்த உணர்ச்சிகரமான காட்சி கதையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளது. ராஷிலின் பெற்றோருக்கு உண்மை தெரிந்துவிட்டது. ஆனால் அல்கா மேம் ஏன் இதையெல்லாம் செய்கிறார் என்ற ரகசியம் இன்னும் மிஞ்சியிருக்கிறது. அடுத்த எபிசோடுக்காக காத்திருங்கள். எபிசோட் 21 நிறைவு. எபிசோட் 22. வணக்கம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. நேற்று இரவு அல்காமேம் ஜலந்தரில் ராஷீலின் பெற்றோரிடம் அவள் அனுபவித்த சித்திரவதைகளின் கதையை விவரித்தார். இன்று ஒரு தாயின் மற்றும் ஒரு தந்தையின் ஆழமான வருத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். ராஷீலின் தாய் ஹர்பிந்தர் தனது குற்ற உணர்வை வெளிப்படுத்துகிறார். இதற்கெல்லாம் நானே காரணம். முன்பே இதை என் கணவரிடம் சொல்லியிருந்தால் ஒருவேளை அவர்கள் அவளை இந்த விபரீத முடிவை எடுக்காமல் தடுத்திருப்பார்கள். மேலும் தந்தை ஹர்பஜனின் கோபமும் வெளிப்படுகிறது. ஆத்திரத்தில் அவர் ஹர்பிந்தரை எப்படி அடித்தார் மற்றும் குடும்பம் முழுவதுமே ராஷீலை இறந்துவிட்டதாக கருதி எப்படி மறந்தார்கள் என்பது இன்று தெரியவரும். நீங்கள் கேட்பது அல்காமேமின் அமைதியான ராஜதந்திரம். அவர் ஹர்பிந்தரின் குற்ற உணர்வை போக்கி ராஷீலின் தற்போதைய அழகிய புகைப்படங்களை காட்டுகிறார். அதை பார்த்து அந்த பெற்றோர் வியப்படைகிறார்கள். ஹர்பஜனின் சுயபரிசோதனை. அவர் ராஷீலிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறார். ஏனெனில் தனது கோபமும் அலட்சியமும் காரணமாகவே தனது செல்ல மகள் ஓராண்டிற்கும் மேலாக ஒரு குற்றவாளியைப் போல சித்திரவதைகளை அனுபவிக்க வேண்டியிருந்தது. அல்காமேமின் இறுதி வாக்குறுதி: நேரம் வரும்போது ராஷீலை உங்கள் அனைவர் முன்னிலையிலும் அழைத்து வருவேன். அவளை பார்த்த பிறகு எவருக்கும் எந்த புகாரும் இருக்காது. ஆனால் அல்காமேம் ஹர்பஜனிடம் எதையும் சொல்வதற்கு முன்பு இன்னொரு வேலை செய்ய வேண்டும் என்று ஏன் கூறுகிறார்? அது என்ன? மன்னிப்பு, பிராயச்சித்தம் மற்றும் அல்காமேமின் இறுதி திட்டம். பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி இல் நீங்கள் கேட்பீர்கள். எபிசோட் 22. தாயின் குற்ற உணர்வு மற்றும் தந்தையின் பிராயச்சித்தம். இறுதி ரகசியத்திற்காக காத்திருங்கள். எப்படியோ இருவரும் தங்களது கோபத்தையும் மனவேதனையையும் கட்டுப்படுத்திக் கொண்டு அமைதியாக அமர்ந்தார்கள். ஹர்பஜன் அழுகையை நிறுத்திவிட்டார். ஆனால் ஹர்பிந்தர் இன்னும் விம்மிக் கொண்டே இருந்தார். இதற்கெல்லாம் நானே குற்றவாளி. ராஷி அந்த நபரின் பெயரையும் அவனது காதலையும் என்னிடம் சொன்னாள். வீட்டில் அந்த பெயர் தெரிந்தால் எவ்வளவு பெரிய கலவரம் நடக்கும் என்ற பயங்கரமான கற்பனையால் அந்த விஷயத்தை நானே ரகசியமாக வைத்திருந்தேன். அவனை மறந்துவிடுமாறு அவளை எச்சரிக்கவும் செய்தேன். அவள் என்னை நம்ப வைத்து பொய் சொன்னாள். முன்பே நான் ஹர்பஜனிடமோ அல்லது ராஷீலின் சகோதரர்களிடமோ சொல்லியிருந்தால் அவர்கள் எப்படியாவது அவளை தடுத்திருப்பார்கள் என்று ஹர்பிந்தர் தேம்பினார். உங்களை நீங்களே நொந்து கொள்ளாதீர்கள். அது ராஷீலின் கெட்ட நேரம் மட்டுமே. உங்கள் இடத்தில் யார் இருந்தாலும் இப்படித்தான் செய்திருப்பார்கள். தனது மகளை தனது குடும்பத்தினரே அடிப்பதை பார்க்கும் தைரியம் எந்த தாய்க்கு இருக்கும்? இருந்தாலும் எனக்கு ஒன்று தெரிய வேண்டும். ராஷீல் காணாமல் போனபோது நீங்கள் அவளை தேடும் முயற்சியை செய்தீர்களா இல்லையா என்று அல்காமேம் கேட்டார். ராஷீல் காணாமல் போய் 2 நாட்களுக்குப் பிறகு ஹர்பிந்தர் என்னிடம் உண்மையை சொன்னாள். அதை கேட்டு எனக்கு எவ்வளவு கோபம் வந்தது என்றால் நானே அவளை அடித்தேன். அவளுடைய கை எலும்பு உடையும் அளவிற்கு அடித்தேன். பிறகு அந்த ஆத்திரத்தில் ராஷீல் ஓடிப்போனதற்கான காரணத்தை வீட்டில் அனைவருக்கும் சொன்னேன். அனைவரும் அவளது செயலால் மிகுந்த மனவேதனையும் கோபமும் அடைந்தனர். அவளை இறந்துவிட்டதாகவே கருதி நாங்கள் சமாதானம் அடைந்தோம். அதனால் தான் போலீசில் புகார் கொடுக்கவோ அவளை தேடவோ இல்லை என்று ஹர்பஜன் விளக்கினார். ராஷீல் இப்போது எப்படி இருக்கிறாள் என்று ஒருமுறை புகைப்படம் காட்ட முடியுமா என்று ஹர்பஜன் ஏக்கத்துடன் கேட்டார். அவள் இப்போது முன்பை விட மிகவும் அழகாக இருக்கிறாள். அவளை நீங்கள் எங்காவது பார்த்தால் கூட அடையாளம் காண முடியாத அளவிற்கு அவள் மாறிவிட்டாள் என்று அல்காமேம் புகைப்படங்களை காட்டினார். ராஷீல் தலைமுடியை வெட்டி கொண்டாளா? என்னால் அடையாளம் காணவே முடியவில்லை. 16 வயது பெண் போல தெரிகிறாள் என்று ஹர்பிந்தர் ஆச்சரியப்பட்டார். உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்ளாதீர்கள். நேரம் வரும்போது ராஷீலை உங்கள் முன் கொண்டு வருவேன். அப்போது அவள் மீது யாருக்கும் எந்த புகாரும் இருக்காது. ராஷீலும் தனது கடந்த கால தழும்புகளில் இருந்து மீண்டு வருவாள் என்று அல்கா உறுதியளித்தார். அவள் எங்கள் ஒரே மகள், மிகுந்த பாசத்துடன் வளர்க்கப்பட்டவள். அப்படிப்பட்டவள் வீட்டை விட்டுச் சென்றபோது நாங்கள் அவளை தேட முயற்சி செய்யவில்லை. கௌரவம் என்று அவளை எங்களுக்காக இறந்துவிட்டதாக கருதினோம். நாங்கள் அவளை தேடியிருந்தால் ஒருவேளை ஓராண்டிற்கும் மேலாக அவள் அனுபவித்த அந்த சித்திரவதைகளிலிருந்து அவளை காப்பாற்றியிருக்கலாம். எங்கள் மகளின் இந்த துயரத்திற்கு எங்களது கோபமும் அலட்சியமுமே காரணம். இதற்காக நாங்கள் அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஹர்பஜன் வருந்தினார். அன்பு நேயர்களே, இத்துடன் எபிசோட் 22 நிறைவடைகிறது.
ராஷீலின் பெற்றோரின் ஆழமான மனவருத்தத்தையும் அல்காமேமின் தொலைநோக்கு பார்வையையும் இந்த பகுதி மிக உணர்ச்சிகரமாக சித்தரித்துள்ளது. அல்காமேம் செய்ய போகும் அந்த இறுதி வேலை என்ன என்பது கதையில் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இறுதி எபிசோடுக்காக காத்திருங்கள். எபிசோட் 22 நிறைவு. எபிசோட் 23. வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் ராஷீலின் பெற்றோர் உணர்ச்சிவசப்பட்டனர். அல்காமேம் அவர்களிடம் ஒரு வாக்குறுதி அளித்தார், ராஷீலை விரைவில் கௌரவத்துடன் அழைத்து வருவேன் என்று. இன்று அல்காமேமின் இறுதி மிகவும் ரகசியமான மற்றும் சிக்கலான உத்தியை நீங்கள் கேட்பீர்கள். ராஷீலின் கடந்த காலத்தை மறைத்து அவளுக்கு தனது மருமகன் பராக்குடன் திருமணம் எப்படி நடத்துவது என்பதை அவர் விளக்குகிறார். பராக் மற்றும் ராஷீல் இருவரையும் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க வைப்பது தனது பொறுப்பு என்று அல்காமேம் வெளிப்படுத்தினார். ஆனால் மிகப்பெரிய கேள்வி, ராஷீலின் கடந்த காலத்தை அறிந்த பிறகும் பராக் அவளை ஏற்றுக்கொள்வாரா? அல்காமேமின் ஆழமான பார்வையை நீங்கள் கேட்பீர்கள். அமெரிக்க சமூகம் நம் நாட்டை விட வித்தியாசமானது. கடந்த காலத்தில் வேறு உறவுகள் இருந்தவர்களை கூட அவர்கள் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு முக்கியம் திருமண வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் எவ்வளவு உண்மையாக இருக்கிறார்கள் என்பதுதான். மேமின் உத்தி. ரகசிய வட்டம். அவர் ராஷீலின் கடந்த காலத்தை பராக் மற்றும் தனது இளைய மருமகனுக்கு மட்டுமே வெளிப்படுத்துவார். பெற்றோருக்கு தெரியாமல் பராக்கின் பெற்றோருக்கு இந்த விஷயத்தை சொல்ல மாட்டார். ஏனெனில் அவர்களின் பாரம்பரிய சிந்தனைகள் குடும்பத்தில் மோதல்களுக்கு காரணமாகலாம். புதிய கதை. ராஷீல் ஒரு பையனுடன் ஓடி போகவில்லை, வெறும் வேலை செய்ய வேண்டும் என்ற தீவிர ஆசையால் தான் வீட்டை விட்டு வந்தாள் என்று அவளது குடும்ப உறுப்பினர்களுக்கு சொல்லப்படும். ஆனால் ஒரு இறுதித் தடை இன்னும் மிச்சமிருக்கிறது, அல்காமேம் கூறுகிறார். ராஷீல் அனுபவித்த கசப்பான பாடங்களால் அவள் இப்போது ஆண்களை அடியோடு நம்புவதில்லை. அவளை திருமணத்திற்கு சம்மதிக்க வைப்பதும் ஒரு பெரிய சவால்தான். ஹர்பிந்தரின் நம்பிக்கை மெய்யாகுமா? அவளுக்கு நீங்கள் குரு சாஹிப் விட குறைவானவர் அல்ல. உங்கள் வார்த்தையை அவள் தட்ட மாட்டாள். ராஜதந்திரம், தேவையான ரகசியம் மற்றும் ஒரு புதிய எதிர்காலம். பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி இல் நீங்கள் கேட்பீர்கள். எபிசோட் 23. அல்காமேமின் இறுதி உத்தி, உண்மை, பொய் மற்றும் அமெரிக்க சமூகம். நான் எனது சகோதரனையும் மருமகன் பராக்கையும் ராஷீலை திருமணம் செய்ய சம்மதிக்க வைக்க வேண்டும், அதேபோல் ராஷீலையும் திருமணத்திற்கு தயார்படுத்த வேண்டும் என்று அல்காமேம் தனது திட்டத்தை விளக்கினார். ராஷீல் இவ்வளவு துயரங்களை சந்தித்த பிறகும் உங்கள் குடும்பம், குறிப்பாக பராக் அவளை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஒருவேளை அவர்கள் தயாராக இருந்தாலும் திருமண விஷயத்தில் ராஷீலுக்கு என்ன சிக்கல்கள் ஏற்படும் என்று ஹர்பஜன் சந்தேகத்துடன் கேட்டார். ராஷீலுக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்த விஷயத்தை மறைத்து அவர்களை சம்மதிக்க வைக்க நினைக்கிறீர்களா என்று அல்கா பேசுவதற்கு முன்பே ஹர்பிந்தர் வினவினார். இந்த விஷயத்தில் கொஞ்சம் உண்மை சொல்ல வேண்டும், கொஞ்சம் மறைக்க வேண்டும். இல்லையென்றால் அவர்களின் திருமண வாழ்க்கையில் அமைதியின்மை ஏற்படும் அபாயம் உள்ளது என்று அல்காமேம் தனது உத்தியை வெளிப்படுத்தினார். ராஷீலின் திருமணம் அமெரிக்காவில் நடக்கும், அவள் அங்கேயே வசிப்பாள். எனவே இங்குள்ளவர்களுக்கோ அல்லது அங்குள்ளவர்களுக்கோ அவளது கடந்த காலத்தை பற்றி தெரிய வாய்ப்பில்லை. அதனால் ஒரு சிலருக்கு மட்டும் உண்மையை சொல்லி மற்றவர்களுக்கு தெரியாமல் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது என்று அல்காமேம் தெளிவுபடுத்தினார். பராக் மற்றும் எனது இளைய மருமகனுக்கு மட்டும் இந்த செய்தி சொல்வதுதான் பாதுகாப்பு. பராக் தனது வாழ்நாள் முழுவதும் அவளுடன் இருக்க வேண்டும், எனவே அவனை இருட்டில் வைப்பது அறமல்ல என்று அவர் விவரித்தார். கடந்த காலம் தெரிந்த பிறகு அவன் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்வானா என்று ஹர்பஜன் ஆச்சரியப்பட்டார். வாருங்கள் ஹர்பஜன்ஜி, அமெரிக்க சமூகம் நம்மிலிருந்து வேறுபட்டது. அங்கு விவாகரத்து இயல்பானது. கடந்த காலத்தில் உறவுகள் இருந்தவர்களை அவர்கள் துணையாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு முக்கியம் திருமணத்திற்கு பிறகு துணையின் விசுவாசம்தான்.
பராக்கும் அதே சமூகத்தில் இருப்பதால் ராஷீலின் துயரங்களைக் கண்டு அவன் திருமணத்தை மறுக்க மாட்டான் என்று நம்புகிறேன் என்று அல்கா கூறினார். பராக்கின் பெற்றோருக்குச் சொல்லாமல் இருப்பதே நல்லது. அவர்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் பாரம்பரியத்தில் வளர்ந்தவர்கள், எனவே அவர்களின் சிந்தனைகள் வேறுபடலாம். வீட்டில் 2 முரண்பட்ட கருத்துகள் இருந்தால் அது விரிசலுக்கு வழிவகுக்கும் என்று அல்கா மேம் கூறினார். ராஷீல் எவருடனும் ஓடிப்போகவில்லை, வெறும் வேலை தேடிச் சென்றாள் என்று உங்கள் குடும்பத்தினரிடம் நீங்கள் சொல்லலாம். இப்போதிருக்கும் ராஷீலை பார்த்தால் எவரும் அதை நம்புவார்கள். இப்போதைக்கு நாம் சந்தித்த விஷயத்தை கூட ரகசியமாக வைத்திருங்கள் என்று அல்கா அறிவுரை கூறினார். ஆனால் ராஷீலிடம்தான் சிக்கல். அவள் இப்போது ஆண்களை நம்புவதே இல்லை. நான் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதை பார்த்து தானும் அப்படியே இருக்க விரும்புகிறாள். அவளை சம்மதிக்க வைப்பதே எனக்கு பெரிய சவால் என்று அல்கா தனது கவலையை பகிர்ந்து கொண்டார். அவள் பிடிவாதக்காரியாக இருக்கலாம், ஆனால் உங்கள் விஷயத்தில் அவள் எண்ணமே வேறு. அவளுக்கு நீங்கள் குரு சாஹிப் போன்றவர். உங்கள் வார்த்தையை அவள் தட்ட மாட்டாள் என்று ஹர்பிந்தர் நன்றியுடன் கூறினார். அன்பு நேயர்களே, இத்துடன் எபிசோட் 23 நிறைவடைகிறது. அல்கா மேமின் ராஜதந்திரத்தையும் ராஷீலின் எதிர்காலத்திற்காக அவர் எடுக்கும் முயற்சியையும் இந்த எபிசோட் சிறப்பாக சித்தரித்தது. ராஷீலின் கதை ஒரு முடிவுக்கு வந்தது. ஆனால் அல்கா மேம் ஏன் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார்? அந்த இறுதி ரகசியம் என்ன? இறுதி எபிசோடில் சந்திப்போம். எபிசோட் 23 நிறைவு.